நம்ம பாடியை பொறுத்த மட்டும் நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், விட்டமின் ஏ நம்ம பாடியில் குறைவாக இருக்கும்போது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக எல்லா மேஜருக்குமே ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான கணிப்பி கணி சீரிஸ் நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கணிப்பி கணி சீரிஸில் நியூ சிலபஸ் வைஸ் மிக முக்கியமான டாபிக் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பாடியை பொறுத்த மட்டும் நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி ஒரு சில இது வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது. நம்ம பாடியில் ஏதாவது ஒரு விட்டமின்ஸ் வந்து ரொம்ப லோவாயிருச்சு அப்படின்னா ஒரு டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே, அப்போது நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு சஜஷன் கொடுப்பாங்க. அப்போது என்னென்ன விட்டமின்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து மிக மிக முக்கியமானது, அது எந்தெந்த ஃபுட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த விட்டமின்ஸு இந்த ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது எந்த நோய் வந்து சரியாகுது அப்படி எதுவுமே வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏயை பொறுத்த மட்டும் நமக்கு மாலைக்கண் நோய் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது விட்டமின் ஏ நம்ம பாடியில் குறைவாக இருக்கும்போது மாலைக்கண் நோய் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாலைக்கண் நோயை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பார்வை மங்கி காணப்படும், அதே மாதிரி எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த விட்டமின் ஏ நமக்கு நல்லா வேணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நல்லா மீன் சாப்பிடணும். அதே மாதிரி மில்க் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கு வந்து நல்லா சாப்பிடலாம். பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம நல்லா சாப்பிட்ற பட்சத்தில் விட்டமின் ஏ குறைபாடு நீங்கி இந்த மாலைக்கண் நோயுமே குறையும். ஓகேவா? அது நல்லா க்யூர் ஆயிரும். ஓகே, அப்போ விட்டமின் ஏ வந்து நம்ம பாடிக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி விட்டமின் பி, இந்த விட்டமின் பியால் நமக்கு பாடியில் விட்டமின் பி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பெரிபெரி அந்த நோய் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த பெரிபெரி நோயை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த விட்டமின் பிக்கான ஃபுட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயுமே வந்து நட்ஸ் ஐட்டம், பயிர்கள், தானியங்கள் இது எல்லாமே நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாசிப்பயிறு, சுண்டல், தட்டைப்பயிறு இந்த மாதிரி நிறைய பயிர் வகைகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம அவிச்சு சாப்பிடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த விட்டமின் எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை காய்கறிகள் ஒரு காலகட்டத்தில் இந்த வெஜிடபிள்ஸை பொறுத்த மட்டும் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே வந்து விளையிற மாதிரி இருக்கும். அந்த தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகளில் புழு பூச்சி எல்லாமே இருக்கும். அதை கட் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் அதை நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இப்போ உள்ள காய்கறிகள்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புழு பூச்சி எதுவுமே இருக்காது, பார்க்கவே நல்லா சைனிங்காக இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்டுட்டு நம்ம சீக்கிரமாகவே வந்து இறந்துமே வந்து போயிருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு காய்கறியில் புழுப்பூச்சி வந்து இருந்துச்சு, அதை நம்ம சாப்பிடும்போது அதிக காலம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா? அப்போ இந்த பச்சை காய்கறிகள், மீன், முட்டை, எக்ஸெட்ரா ஃப்ரூட்ஸு இது எல்லாமே சாப்பிட பட்சத்தில் நமக்கு பெரிபெரி நோய் வந்து சரியாகுது. ஓகே, அடுத்து விட்டமின் சி. இந்த விட்டமின் சி குறைபாட்டால் நமக்கு ஸ்கர்வி அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுது. இந்த ஸ்கர்வி நோய் வந்து நமக்கு பல் ஈறுகளில் வந்து ரத்த வடிதல், வாயு துர்நாற்றம் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு நம்ம விட்டமின் சி ஃப்ரூட்ஸு, ஜூஸு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ விட்டமின் சி அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஆரஞ்சு, ரெண்டாவது நெல்லிக்கனி. ஆரஞ்சை விட இந்த நெல்லிக்கனியில் அதிகமான விட்டமின் சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டெய்லியுமே நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டர் தான். ஓகேவா? ஸோ இது போக தக்காளி அண்டு மிளகாய் இதுலேயுமே வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. மிளகாயை வந்து நம்ம வந்து சாப்பிட முடியாது, ஆனால் தக்காளி, நெல்லிக்கனி, ஆரஞ்சு இந்த மூணையுமே வந்து நார்மலாகவே நம்ம வந்து சாப்பிட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ விட்டமின் சி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபுட்டை நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக சரியாயிடும். ஓகே, அடுத்து விட்டமின் டி. விட்டமின் டியை பொறுத்த மட்டும் நமக்கு ரிக்கெட்ஸ் நோய் வந்து வருது. அதாவது விட்டமின் டி குறைவாக இருக்கிற பட்சத்தில் ரிக்கெட்ஸ் நோய் வந்து வருது. இந்த விட்டமின் டியை பொறுத்த மட்டும் நம்ம அதிகாலையில் வந்து இளம் வெயிலில் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகும். அதே மாதிரி அதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பால் எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கலாம், அதே மாதிரி எக்ஸெட்ரா வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு தேவையான விட்டமின் டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதிகாலையில் எந்திரிச்சு ரன்னிங்கோ, ஜாக்கிங்கோ, வாக்கிங்கோ
சம்திங் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எதுவுமே வந்து பண்ண மாட்டோம். ஸோ இளம் வேலையில் நம்ம ஏதாவது சம்திங் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா விட்டமின் டி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேவா? அடுத்து விட்டமின் இ. விட்டமின் இ குறைபாட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி மற்றும் பார்வை குறைபாடு வந்து ஏற்படுது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. நரம்பு தளர்வு வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த நரம்பு தளர்வு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் ஃபுட்டுலேயே நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணலாம். ஸோ அது வந்து என்னென்ன ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு. நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடியது வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி ஆப்பிள், மாம்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டமும் நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சேம் டைம் நம்ம நான்வெஜ் சாப்பிடுறோம் அப்படின்னா மட்டனில் இருக்கக்கூடிய ஈரலை வந்து நம்ம சாப்பிட பட்சத்தில் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் எல்லாமே நீங்கி சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுவுமே வந்து நான் ரீசெண்டாக தான் படித்தேன். மட்டன் ஈரலில் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ சக்தி வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஓகே. அடுத்து விட்டமின் கே. இந்த விட்டமின் கேயை பொறுத்த மட்டும் இரத்த முறைதல், அதே மாதிரி எலும்பு பற்களுடைய பலவீனம். இந்த விட்டமின் கே நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போன் வந்து ரொம்ப வீக்காக வந்திருக்கும். அதே மாதிரி லைட்டாக அடிப்பட்டால் கூட நமக்கு ரொம்ப பெயின் இருக்கும். அப்போ இந்த விட்டமின் கே குறைபாட்டை சரி பண்ண என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு பச்சை காய்கறிகள், முட்டைக்கோசு, அதே மாதிரி பால் பொருட்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது இந்த விட்டமின் கே குறைபாடு நீங்கி சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம ஹியூமன் பாடியை பொறுத்த மட்டும் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இந்த விட்டமின்ஸ் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுவும் பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய கர்ப்ப காலத்தில் வந்து இன்னுமே அதிகமாக வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்டி விட்டமினோ ஜூஸோ ஃப்ரூட்ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் விட்டமின் வகைகள் மற்றும் குறைபாடு நோய்கள் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். மற்றும் அதை சரி பண்ணக்கூடிய உணவு முறைகள் பற்றி பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் பிஜிடிஆர்பி சுவாலஜியை பொறுத்த மட்டும் நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அட்மிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஹனிபி சீரிஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.